Welcome, guys. Welcome to another podcast in this channel. I think chill cassettes as a whole, I started it like a therapy session for myself, and from there, it has grew a lot. And more than the growth on numbers, I think internally I have grown a lot from doing this podcast, and I think so. I am improving, and I'll do the same going forward. அண்ட் இந்த எபிசோடில் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து ஏன் வந்து இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம ஏன் பேசக்கூடாது. அண்ட் ஆல்சோ திஸ் வுட் பி அ நியூ ட்ரை. திஸ் எபிசோட்ஸ் நேம் இஸ் கோன் பி குவாரா ரீட்ஸ். ஸோ குவாராலேருந்து சில ஸ்டோரிஸ் அண்ட் சில சொல்யூஷன்ஸ் ஃபார் ஹவு டு டேக்கிள் வித் இன்செக்யூரிட்டிங்கிற சொல்யூஷன்ஸை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும், வித் அன் எக்ஸைட்டிங் ஸ்டோரி அண்ட் ஃப்ரம் தட் ஸ்டோரி சொல்யூஷன் கூட. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மூணு ஸ்டோரிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஐ எம் கோனா பிக் one, or I'll try to amalgamate a new solution from those three solutions which we are gonna discuss in this video. So at the endல ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இதை நான் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு ரெக்கமெண்ட் சம் ஸ்டஃப் ஸோ அப்போ வந்து நான் சில படங்கள் பார்த்தேன். ஐ ரியலி லவ் தோஸ் ஃபிலிம்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் பார்த்தது வந்து The Big Sick, I think so. The Big Sick. So it was an amazing movie. அந்த மூவியும் நம்மளோட டாப்பிக்கும் சிமிலர் கிரவுண்ட்ஸில் தான் இருக்கும் ரெண்டுமே. ஏன்னா ரெண்டுமே ஒரு விதமான இன்செக்யூரிட்டி பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு கதை தான். இந்த படம் வந்து எப்படின்னா, ஒரு பாகிஸ்தானி காய் அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து ஒரு ஒயிட் கேர்ளை லவ் பண்ணுறாரு. பட் அவரோட இன்னெபிஷன்ஸ், அவரோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு, அவரோட இன்செக்யூரிட்டிஸ், அந்த பொண்ணோட இன்செக்யூரிட்டிஸ், ஹி கெட்ஸ் டு நோ அபவுட் எவ்ரி திங். அண்ட் பியூட்டிஃபுல்லாக இட் இஸ் ஷார்ட் அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல்லி டன். அமேசிங் மூவி. இட் ஆஸ் அ மூவி, you can say it taught me a lot too. I think so. You guys should check this out. And the second movie which I watched is Amos. That movie was mind fucking brilliant, because I think Amos should be watched by most of the people in this country. I think nobody has watched it till now. ஏன்னா நான் யாருக்கிட்ட போய் அந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணாலும் எனக்கு அந்த படம் என்னங்கன்னு தெரியலங்கிறவங்க சொல்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஐ திங்க் அந்த மாதிரி படங்களை நீங்கள் இன்சர் பண்ணிங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் இந்தியன் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் அனுராக் கஷ்யப் டைரக்டர், அவர் தான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த படத்தை. எனக்கு கரெக்டாக தெரியல. பட் he was a vital cog for people to get know about this film also. And அந்த மூவி வந்து எப்படின்னா, அந்த மூவி வந்து ஒரு பேசிக்லி இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அன் அசாமீஸ் மூவி. அண்ட் சப்டைட்டில்ஸோடு பார்த்தா அது ஹிந்தி ஆடியோலையும் அவைலபிளாக இருக்குது. அந்த மூவி என்னென்னா, ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஓல்டு பர்சன், எப்படின்னா ஒரு 40s இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட ஒரு யங்ஸ்டர் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து வயிறு வலின்னு வந்து மீட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு லவ் மலர்ந்து ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும். அந்த ட்விஸ்ட்டு வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஐ திங்க் அந்த ட்விஸ்ட் வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து இட் வில் பி ரியலி குட். பட் சில பேருக்கு இட் வில் பி ரியலி பேட், பிகாஸ் அந்த ட்விஸ்ட் வந்து சில பேரால் தான் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டெல்லாம் வந்து சில பேர்னால தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஐ திங்க் ஸோ யூ கைஸ் வில் லைக் தட் மூவி. ஜஸ்ட் இந்த மூவி நிறைய பேருக்கு தெரியணும். சில பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணால் பார்த்தாங்க. சில பேர் டே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் போஸ்டர்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. பட் யூ ஷுட் ட்ரை டு see this movie. இட்ஸ் ரியலி குட். இந்த படம் தேர்ட் இன்னொரு படம் பார்த்தேன். அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. படம் பேர் ஐ திங்க் த வார் ஆஃப் லவ்வா சம்திங், வார் ஆஃப் ரோசஸ், கரெக்ட். அந்த படம் பேர். அதுவும் ரொம்ப அமேசிங் மூவி. எனக்கு எப்படின்னா, இந்த 2 பேர் எனக்கு எப்போவுமே எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னா, ஒரு 2 பர்சன்ஸோட லைஃப்பை வந்து நம்ம வந்து
மோராக உள்ளே போய் ஃபிலாசபிக்கலாக சைக்கலாஜிக்கலாக அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஸோ இந்த மூவி இந்த 3 மூவி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அனாலிசிஸ்ங்கிறது ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டாப் ஆகிடும். பட் தே வில் இன் தீஸ் மூவி they'll take it a ஸ்டெப் ஃபர்தர். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வார் ஆஃப் ரோசஸ்ங்கிற சொல்கிற ஃபிலிம் கூட இட்ஸ் அன் இங்கிலீஷ் மூவி. இட்ஸ் டேக்கன் இன் 1990 or something. இட்ஸ் பீன் ஷார்ட் இன் 1990. லைக் தட் ஃபிலிம் இஸ் லைக் ஏன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க லவ் பண்ணுவாங்க. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவாங்க. குழந்தை பிறக்கும், எல்லாம் பிறக்கும். பட் ஒரு பாயிண்ட் மேலே அந்த ஹஸ்பண்ட் வந்து ரிச் ஆனதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபை வந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ தேர் ஹேப்பன்ஸ் எ டிவர்ஸ். அந்த டிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இது ப்ராப்பராக இப்படி சொல்லும்போது ஒரு நார்மல் படமாக இருக்கும். பட் when you see the movie, it's more than that. Like it'll tell more things. And also குவர்க்கியாக நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. டார்க் காமெடி ஸ்பேஸில் குவர்க்கியாக நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் வில் கோ டு an extent where அது வேண்டாம் இட் வில் கோ டு ரியலி நீங்கள் திங்க் பண்ணாத எக்ஸ்டென்ட் வரைக்கும் அந்த படம் போகும். அண்ட் இட்ஸ் ரியலி குட். யூ ஹவ் டு ட்ரை இட் அவுட். ஸோ த ஃபர்ஸ்ட் மூவி இஸ் பிக் சிக். செகண்ட் வந்து ஆமஸ். தேர்டு வந்து வார் ஆஃப் ரோசஸ். இந்த 3 படத்தையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு இன்செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி புக் டெஃபினிஷன் நான் படிக்க போகிறேன். ஸோ இன்செக்யூரிட்டி இஸ் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஓகே, ரிலேட்டட் டு பாடி இமேஜ், ஒர்க் லைஃப் ரிலேஷன்ஷிப் and many other factors. Insecurities are often brought on by a traumatic event or difficult experience in our life, but they can also happen due to social comparison. இதுதான் பேசிக் டெஃபினிஷன். நீங்களும் நிறைய இடத்துல இன்செக்யூராக இருந்துருவீங்க. நான் கூட இன்செக்யூர் தான். இப்போ நான் வந்து உங்ககிட்ட மைக் வச்சு இந்த வீடியோவில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன்னா இது வந்து ரொம்ப நாளாக நான் ஒரு வருஷம் 8 months to 1 year நான் பண்ணிட்டுருக்கேன். இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனாலும் நான் வீடியோஸ் ஒரு 50-60 வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இது வந்து ஒரு பரிச்சயமான ஸ்பேஸாக இருக்குது. அப்படி ஷூட் பண்ணியும் கூடவே எனக்கு நிறைய இன்செக்யூரிட்டி இருக்குது. இந்த தாடி வந்து பேட்சியாக இருக்குது, இங்கே பாருங்கள் விரும்மாண்டி தாடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது கலாய்ப்பானு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. பட் எனக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஹேர் வந்து கரெக்டாக இருக்கா, சட்டை கரெக்டாக போடுறோமா, வாட்ச் கரெக்டாக இருக்கா, இந்த கையில் இருக்கிற இந்த வளையல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கும் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்செக்யூரிட்டிஸுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். பட் இன்செக்யூரிட்டி பற்றி ஒரு ஸ்டோரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அது மூலியமாக வர சொல்யூஷன்ஸ் பற்றி தான் நம்ம பேசிக்கலி இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் வில் ஸ்ட்ரெயிட் அவே ஜம்ப் இன் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. முடிஞ்சால் எனக்கு நடந்த இன்செக்யூரிட்டியில் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி கூட நான் கடைசியில் சொல்கிறேன். லெட்ஸ் see where it goes. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். ஹவு டு யூ ஓவர் கம் இன்செக்யூரிட்டி? ஓகே, அவர் இதுக்கு சொல்கிறாரு. ஓகே, லெட் us imagine that you suddenly lose rupees 1 lakh due to pickpocketing, a theft in your house, a loss in share market, cyber fraud. You certainly feel bad and angry due to this loss. Now let us imagine the following situations. You have no savings. You just borrowed 1 lakh from a friend. Second scenario. Your total saving is rupees 1 lakh only. Third scenario. Your total saving is rupees 10 lakh. Fourth scenario. Your total savings is rupees 10 crore. இதுதான் நாலு விஷயங்கள் இருக்குது. You may be devastated in the case you have lost even the borrowed money or all your life savings due to this incident. You may, however, not be much perturbed if you have 1 billion in your bank and you have lost just 0.1% of your balance in the incident. In the same way, if you have enough investments in the area of insecurities, you are not much affected due to the negative outcome of something. When you have many friends, the fear of losing a friend is much lesser. When you love many people, the fear of losing your beloved is much better, much lesser. When you have the ability to get many jobs, the fear of losing a job is much lesser. When you have good savings in your bank account, the fear of losing money in investment is much lesser. When you believe in the immortality of your soul, the fear of death is much lesser. You can decrease your insecurity only by increasing your security. If you have not secured yourself enough, you constantly feel insecure because you don't know what would happen if the worst occurs you.
ஸோ பேசிக்லி என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் இன்செக்யூரிட்டியை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டுருக்கும்போது, இன்செக்யூரிட்டி நிறைய நிறைய நேரம் செலவு பண்ணுறதோட, நம்மளோட செக்யூரிட்டி மேலே நிறைய நிறைய நேரங்கள் செலவு பண்ணால், ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்தால் கூட அதோட இம்பேக்ட் அவ்வளோ நம்மளை ஹிட் பண்ணாதுங்கிறது தான் இவர் சொல்கிறது. வென் யூ லவ் மெனி பீப்புள், கரெக்ட், இந்த பாயிண்ட் நான் ஐ டோட்லி அக்ரி. வென் யூ லவ் மெனி பீப்புள், த ஃபியர் ஆஃப் லூசிங் யுவர் பிலவெட் இஸ் மச் லெஸர். உன்னால் அதெல்லாம் உன் கையில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்து உன்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு யோசி. அதில் யோசிச்சேன்னா உன் இன்செக்யூரிட்டிலாம் காணாமல் போயிடுங்கிறத இவர் சொல்கிறது. ஐ திங்க் திஸ் இஸ் குட், பட் ஐ திங்க் வீ கேன் கெட் அ பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ் கோயிங் ஃபார்வர்ட். லெட்ஸ் சி ஹவு இட் கோஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட செகண்ட் சொல்யூஷனுக்கு போக போகிறோம். செகண்ட் சொல்யூஷன் விட அது ஒரு ஸ்டோரி, செகண்ட் ஸ்டோரி யூ கேன் சே. ஓகே, how to overcome your insecurity, same question. Okay, so you live a little, you meet new people, laugh, joke, get new experience, find a bit of perspective, then one day, someday, someone tells you a great secret. Hey, didn't you realize that everyone is so wrapped up in their own deal that they don't have the energy to micromanage their response to what you look like, say or do? This gives you great confidence and you relax. You meet someone you think is pretty cool, you laugh, they laugh, you have a great time, you feel good. You think maybe all this stuff I was worried about isn't really worth worrying about after all. Everyone else has got all this stuff to deal with, but I am all right. I am a good person. Everything is going to be okay. You have good days, you have bad days, but from now on, you realize that with this newfound positive attitude, all sorts of good stuff is possible. And all you need to do is put yourself out there and explore. You have so much in your favor that you don't realize when you're young. You'll never again be this smart, this attractive, so able to see things so clearly. Yes, money, status and experience will come later. They they offer consolations, but just now you're at the peak of your powers and you can take the world by storm. Why do you care what other people think? This is your time to shine and everyone would like to be in your shoes. Starting out with a world wide possibility stretching out before you. What's not to enjoy? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த ஹார்ட்டே மெல்ட் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ ஆக்சுவலி ஐ எம் ரியலி ஃப்ளாட்டர்ட் பை திஸ். லைக் நான் ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து நான் செகண்ட் டைம் தான் இங்கே படிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சுட்டேன். பட் லைக் இதை நான் படிக்கும்போது ஐ திங்க் லைக் சச் அ டீப் ரைட்டிங் அண்ட் இட் வாஸ் ரியலி குட் டு ரீட் திஸ் திங் ஃப்ரம் அன் அனானமஸ் பர்சன். லைக் ஒரு அனானமஸ் பர்சன்கிட்டேருந்து யாருன்னு நம்ம அந்த பர்சன் தெரியாது. பட் அந்த பர்சன் வந்து ஒரு 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 நல்ல ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி. ஸோ ஒரு 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 ட்ராவல் லாக் ஒரு புக் இருக்குது. அந்த ட்ராவல் லாக் புக்கில் ஒருத்தர் சொல்லுவார், அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார்ல. ஸோ ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பார் ஒரு ஊருக்கு. அந்த ஊருக்கு போயிட்டுருக்கும்போது அந்த ஃப்ளைட் ட்ராவல் அப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சனை மீட் பண்ணுவாங்க. அந்த பர்சன் கூட பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த பர்சன் கூட நல்லா அட்டாச் ஆகிடும், நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும். 1 hour ஃப்ளைட் அது, 1 hour முடிஞ்சிடும். 1 hour முடித்து அவங்க போயிடுவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஆத்தர் தான் அந்த பர்சன் பேசிக்கலி அந்த ஃப்ளைட்டில் இருந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, தி ஃபியர் ஆஃப் லூசிங் சம்ஒன் after knowing for a long time is much lesser than fear of losing someone after knowing for a such short duration. ரொம்ப நாளாக ஒருத்தரை தெரிஞ்சு அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். லைக் நம்மளுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த கஷ்டத்தை நம்ம கூட ஈஸியாக கடந்துடலாம். ஆனால் ஒரு சின்ன டியூரேஷனுக்கு வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு போகிறாங்கல்ல, அவங்கள நம்ம மைண்ட்லேருந்து எடுக்கிற நம்ம மனசுலேருந்து அவங்க வந்து போகிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்காது. ஏன்னா அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. அந்த க்யூரியோசிட்டிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில். ஸோ தட்ஸ் ரியலி குட் திங். ஸோ அதே மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க, எப்போவுமே வந்து சில விஷயங்கள் வந்து சின்ன டைமுக்கு தான் இருக்கும். லைக் சில விஷயங்கள் எப்போவுமே வந்து லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். என்னோடய முடி இப்படி இருக்குது, என்னோடய கண் இப்படி இருக்குது, என்னோடய காது இப்படி இருக்குது, என்னோடய மூக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கும். பட் லைக் அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி.
ஸோ நெகட்டிவ் அட்ராக்ட் மோர், ரைட்? ஸோ அந்த நெகட்டிவை நீங்கள் மோராக பார்க்குறதோட, நான் வந்து நல்லா படிப்பேன், நான் வந்து ரொம்ப ரொம்ப அத்லெட்டிக்காக இருப்பேன், நான் வந்து ஒரு விஷயத்தில் நிறைய நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்கள் யங்கர் செல்ஃப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களால் நிறைய விஷயங்களில் வந்து ஈஸியாக கடந்து போக முடியும். நிறைய விஷயங்களை வந்து உங்களோட எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் இட்டுங்கிறது தான் அவங்க சொல்கிறது. அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் லவ்விங் சம்திங் தட் யூ டூ, லவ் சம்திங் யூ டூ அண்ட் யுவர் இன்செக்யூரிட்டிஸ் வில் ஃப்ளை அவேங்கிறது தான் அவங்க சொல்கிறது. அண்ட் பியூட்டிஃபுல்லி புட், அமேசிங்காக அவங்க வந்து அதை வந்து இது ஃப்ரேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி லவ்ட் இட். பட் தி third one the third one is like is peak max. வேறு லெவலில் இருந்துச்சு. நான் படிக்கும்போதே எனக்கு ஒரு வேறு லெவல் ஃபீல் தந்துச்சு. அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். அதை நான் வந்து தேர்ட் சொல்யூஷன் நான் படிக்கிறேன், நீங்களே கேளுங்க, நல்லாயிருக்கும். What is a compliment you received that meant the most to you? I guarantee it has nothing to do with your appearance. Mine would be that I am a great mother, or that I make someone's heart happy. When you think about your mom, what is the first thing that comes to your mind? For me, it is her generosity. How she would rather how she would rather starve than let me go hungry. Or how when I become a new mom and would start to break down or had a question or needed help, she would be the first person I would call because I knew she would be there. She makes everything better. She is the reason I love people so hard. I get that from her, I can promise you. The scar she now has from the C-section she got as a parting gift for having me in not something I think of. The extra skin she had on her stomach from having my sister and me never crosses my mind. If someone asks me, what is your dad like? I would say, well, to me, he is the smartest man on earth. He knows everything and can fix anything. He's basically a superhero. He's my voice of reason. He is why I speak my mind and stand up for myself. He's my strength. I never mention his height, which is an insecurity of his. Because to me, he is 10 feet tall and I don't care about his belly because I know watch my son lay his head on it and cuddle with Papa just like I used to. Now, when you think about yourself, what comes to mind? I can almost bet that you list at least 5 negative things before you list even one good and I bet that something about your appearance in there. What do we like? Why do we do that? Why are we so vain? Why are we so motivated and uplifted and supportive to those we love but completely rip ourselves apart? When I look in the mirror, I see the dark spots on my face. Not all the memories I have of playing in the sun. I see my less than perky breasts and not the entities that I held milk and supplies my child with nutrients. I see my hips, which are now much wider after having a baby. Not the fact that my body did what it had to and made room to carry and deliver my perfect healthy son. And I definitely see my larger than I would like thighs. Not the two things that carry me day to day, and allow me to run and play with my children. It feels like there is the voice in my head that always finds a way to remind me I'm not enough. I'm not strong enough or smart enough. I'm not working hard enough, not good enough, mother or wife. Sometimes it's almost like defending. I try that exercise where you look in the mirror and recite some encouraging speech about yourself. But no matter how confidently I speak much about my appearance, it's easy compliments. If I work my ass off in the gym and lose weight, I'll constantly get told how great I look. Or if I spend an extra little time on my hair and makeup when I go out, I'll get to be told how pretty I am. I seek validation from others because I don't believe it when I say it to myself. And maybe if I'm constantly receiving compliments, it will make that voice in my head just a little quieter, and maybe I'll start to believe I'm worth something. But the opinion of others should mean nothing to me.
Strangers don't know my courage. They don't know that I quit my job to try and make a better life for my family, even though it scares the shit out of me. Strangers don't know my strength and how I hold on to the household while my husband works late or in out of town. Strangers don't know my heart and how I would do anything for the people I love. Strangers don't get to know my secrets or hear my laugh or feel my touch. So why do they get to have that much control over me? The only opinion that should matter to me are the ones that come from myself or my family, from those that know and love me. The life is so much more than the number or the scale or the size of your clothing. And if you're completely crippled with insecurities, you could miss out on so much of it. I pray that when your son gets older, he asks what his mom is like. I hope he thinks about my smile because he sees it all the time, or my hugs. How he could feel that I never wanted to let him go. I hope he remembers how I never missed any opportunity to play with him, and then how we cuddle every night before bed. I hope he sees me as strong, smart, and kind. I want him to think about my heart because it beats for him. We would go to war for our children and lay down our lives, no questions asked. But we won't go swimming with them because someone might think we look fat in bathing suit. Your kids don't care what you look like. They won't remember that you don't have that you didn't have a fat stomach, or that you had a small weight on your legs. All they'll remember are the moments you missed out on because you were too worried about what you look like. They'll remember you never went swimming with them. So just put on the fucking bathing suit and go make those memories with those babies while you can. What a wow, wow, amazing, வேற லெவல். வாட் லைக் என்ன சொல்கிறது, இது வந்து ஸ்ட்ரெயிட் டு சோல் கனெக்ஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அந்த அம்மா சொல்லுது, அவங்க பேசிக்லி அவங்க அந்த நான் படித்தேன், அவங்களோட பயோபை படித்தேன். அவங்க வந்து ஒரு லைக் அவங்க ஒரு மேரிட் உமன். அண்ட் ஷீ பேசிக்லி இதை அவங்க இந்த பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்ணதே அவங்க வந்து குவாராவில் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணதே வந்து இது மூலியமாக தான். லைக் எனக்கு வந்து ரைட்டிங்கில் என்னோடய இன்செக்யூரிட்டி நான் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை எழுதவே ஆரம்பிச்சிருக்காங்க. எவன் என்ன நினச்சா என்ன, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லி அதில் போட்டுருந்துச்சு. அப்படி தான் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் I loved her. I loved the writing because like அவங்க வந்து அந்த பேதிங் சூட் வச்சு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சிம்பிள் லைஃப் சிம்பிள். நீங்கள் வந்து உங்கள் பசங்க வந்து உங்களை கூப்பிட்றாங்க ஸ்விம்மிங் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னோடய வயர் பெருசாக இருக்குது, அதனால் பேத்திங் சூட் போட்டு அதில் ஸ்விம்மிங்க்கு வர முடியாதுன்னு சொல்கிறது தான் அவன் மைண்டில் ஞாபகமாக இருக்குமே தவிர, நீங்கள் பேத்திங் சூட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்களா, குண்டாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கீங்களா, நீங்கள் ஃபிட்டாக இல்லையா, உங்களோட காதில் முடி இருக்கா, மூக்கில் முடி இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்லி தே வுட் லைக் நீங்கள் அந்த பேத்திங் சூட் போட்டு அவங்கள ஹாப்பி அவங்க கூட அந்த மெமரி மேக் பண்ண போனோன்னா, அந்த மெமரியை மேக் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே தவிர, நீங்கள் பேதிங் சூட்டில் வந்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிடிச்சதை பண்ணுங்கள். போய் மற்றவன் இப்படி நினைக்கிறான், இவன் அப்படி நினைக்கிறான், அவன் இப்படி நினைக்கிறான்னு சொல்லிட்டு உட்காராமல் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, மற்றவனும் உங்களை கண்டுக்க மாட்டான், அதுக்கப்புறம் மற்றவனும் உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இது ஒரு ரியல் லைஃப் ஒரு அனாலஜியாக தான் பார்க்குறேன். நம்மளை எப்படின்னா எனக்கு எப்போவுமே ஒரு பாலிசி இருக்குது. ஒருத்தன் எப்படின்னா அவன் நம்ம பக்கத்தில் விட்டோன்னா நம்மளை கரெக்ட் பண்ணிடுவான். ஐ திங்க் இது வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூவில் கூட. லைக் ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி தான் இருப்பான், அவனை நம்ம பக்கத்தில் விட்டோன்னா அவன் நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அவனை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா, அவனை நம்மக்கிட்ட ஓவராக அட்டாச்சாக விடக்கூடாது, ஏன்னா நம்மளையும் அவன் கரெக்ட் பண்ணிடுவான். ஸோ என்ன பண்ணுவான்னா, அவன் வந்தான்னா அப்படியே உட்கார வச்சு அவங்ககிட்ட நல்லா பேசி அப்படியே அவனை திருப்பி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் மூலியமாக தான், இந்த மாதிரி பீப்புள் மூலியமாக தான் இன்செக்யூரிட்டிஸ் நம்மளுக்கு வந்து
க்ரீப்பின் ஆகாம வரைக்கும். அதுதான் அவங்க கரப்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் அப்படியே இது பண்ணி அமுச்சிட்டோன்னா நம்மளை இன்செக்யூர் பண்ணுற வரவன்லாம் இருக்கான்ல, அவன்லாம் பின்னாடி போயிடுவான். நம்ம இந்த லெவலுக்கு போயிட்டோம்னா இவன்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டான், இவன் அப்படியே போயிடுவாங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். ஸோ எனக்கு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கு. எனக்கு இன்செக்யூரிட்டி மூமெண்ட்ஸ் வென் ஐ வெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் ஐ காட் டு நோ தட் ஐ ஆம் இன்செக்யூர்ட். ஐ லைக் பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் போய் தெரப்பியெல்லாம் எடுக்கல. ஐ திங்க்ஸ் ஐ ஹேவ், பிகாஸ் எனக்கு ஸ்டேஜ் ஃப்ரைட் வந்து சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. ஆனால் போய் டான்ஸ் ஆடிடுவேன் கரெக்டாக. அந்த ஃபியர் இருக்கும் உள்ளே, அப்படியே கடமுன்னு ஆடிட்டு இருக்கும். பட் டான்ஸ் ஆடிடுவேன், பர்ஃபார்ம் பண்ணிடுவேன், பிரச்சனை இருக்காது. மறந்து நிறைய தடவை ஸ்டேஜ் நின்றுருக்கேன். நான் எப்படி இருக்கேன், என் ஃப்ரெண்டு கூட நான் வெளியே போனால் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப எப்படி சொல்லுவான், அப்படியே பியர்ட்லாம் வச்சுட்டு அப்படியே கலரில் அப்படியே ஒரு மாதிரி ஜித்தமாக இருப்பான். அவனை பார்த்துட்டு என்ன நம்ம கொஞ்சம் அந்த லெவலுக்கு எட்டலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்செக்யூர் ஆகியிருக்கேன். பப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது லைக் இன்னொருத்தங்கிட்ட வந்து நம்பர் கேட்பாங்க, நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதை வச்சு நான் ஃபீல் ஆகியிருக்கேன். அதை வச்சு நம்ம ஏன் அவ்வளோ அழகாக இல்லையோ அப்படின்னு ஃபீல் ஆகியிருக்கேன். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து மற்றவன் எப்படி ஜட்ஜ் பண்ணுவான்னு சொல்லி ஃபீல் ஆகியிருக்கேன். நான் முடி எப்படி வெட்டுறேன்னு சொல்லிட்டு மற்றவன் ஜட்ஜ் பண்ணுவான்னு நான் ஃபீல் ஆகியிருக்கேன். நான் எப்படி ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கும்போது எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட முடியாமல், பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற இப்படி எடுக்கும்போது எவனாவது ஒருத்தன் பார்த்துருவானான்னு சொல்லிட்டு அதை பிடிக்காமல் ஃபோர்க்லேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்ருக்கேன். எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஸ்கூலில் இருக்கும்போது தான் ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய தடவை நான் இன்செக்யூரிட்டி வந்து அந்த பேர் எனக்கு தெரியாதே தவிர எனக்கு நிறைய தடவை இன்செக்யூரிட்டி மட்டும்தான் இருந்திருக்கு எனக்கு ஸ்கூல் பூரா. ஸோ பேசிக்கலி ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் செக்யூரிட்டியில் மோர் இது பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியல. செக்யூரிட்டியில் மோர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்செக்யூரிட்டியை விட்டுறங்கிறது தான். அந்த பாயிண்டில் எனக்கு அவ்வளோ இது இல்லை, கிளாரிட்டி இல்லை. பட் வாட் ஐ திங்க் இஸ் ஐ வுட் பிக் the best story would be the third story, because like it covers all age group, like எல்லா ஏஜ் குரூப்பும் அது பேசிக்கலி கவர் பண்ணிட்டு, ஒரு மதர் ஃபாதர் ஏஜும் கவர் ஆகிடுச்சு, ஒரு யங்கர் சைல்டில் இருக்கிற இன்செக்யூரிட்டியும் கவர் ஆகிடுச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதும் கவர் ஆகிடுச்சு, ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற மெச்சூர்டு ஒரு அட்லசன்ஸ் அட்டைன் பண்ண பீப்புளோட இதுவும் கவர் ஆகிடுச்சு, எல்லாமே கவர் ஆகிடுச்சு. அண்ட் ஐ திங்க் த தேர்ட் ஸ்டோரி இஸ் த பெஸ்ட் ஸ்டோரி. You guys should also rate like which story is the best story, and you can let me know in the comments. And I think so I'll do some more digging into this the subject. Like I'll do some more digging. I'll come up with a different topic, but with the same structure to it. Like I would have 3 solutions to the question which I'm going to answer in the next podcast, and those 3 solutions you can pick one. Like I'll pick one. After seeing the video in the comments, you can drop in which story you like. So I think that's all for this episode. I'll meet you in another episode. Until then, it's tada, bye bye, salami ishq from Raja. Peace.